ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு கம்ப்ளீட்டாக இருந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் மிச்ச ரெண்டு இருந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் கிராஸ் ப்ரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறது இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்ன்றது நம்ம அங்கே ப்ரைஸில் பார்க்க மாதிரி ப்ரைஸில் பார்த்தா அதே இதில் ப்ரைஸுக்கு பதிலாக இங்கே இன்கம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் ரிசல்டிங் ஃப்ரம் அன் ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் இன்கம் ஆஃப் தி கன்சியூமர். அதாவது இன்கம் ஆஃப் த கன்சியூமர் சேஞ்ச் ஆகிறப்ப டிமாண்ட் ஃபார் த கமாடிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது. கன்சியூமரோட இன்கம் சேஞ்ச் ஆகிறப்ப டிமாண்ட் ஃபார் அ கமாடிட்டி எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத சொல்றதான் நம்மளோட இன்கம் ஆஃப் த கன்சியூமர். இட்ஸ் இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். இன்கம் சேஞ்ச் ஆகிறப்ப குவான்டிட்டி டிமாண்டட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இருந்துட்டு நடக்குது அப்படின்றதான். ஸோ அதை தான் இருந்துட்டு இஒய் இஸ் ஈக்குவல் டு டி கியூ பை டிஒய் இன்டூ ஒய் பை கியூ. இங்க ஒய்ன்றது நம்மளோட இன்கம். ஸோ இது அப்படியே நம்மளோட ப்ரைஸ் எலாசிட்டி மாதிரி தான். இபி இஸ் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம், டிக்யூ பை டிபி இன்டூ பி பை கியூன்னு பார்த்தோம். ஸோ இங்க பிக்கு பதிலாக நம்ம இன்கமான ஒய்யை இருந்துட்டு போனோம். அதாவது டிஒய்ன்றது இன்கம்ல எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, டிக்யூன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எவ்வளோ குவான்டிட்டியில சேஞ்ச், அண்ட் ஒய்ன்றது இனிஷியலா ஸ்டார்டிங்ல எவ்வளோ இன்கம் இருந்துச்சு, அண்ட் கியூன்றது அந்த இன்கம்ல எவ்வளோ கன்சியூம் பண்ணிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 எனக்கு இன்கம் ஃபர்ஸ்ட் என்னோட இன்கம் 100 ருபீஸ் இருக்கிறப்ப நான் 20 யூனிட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ என்னோட இன்கம் 200 ஆயிடுச்சு, நான் மேபி 30 யூனிட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப இதுதான் என்னோட இனிஷியல் இன்கம் இந்த ஒய் அண்ட் இனிஷியல் குவான்டிட்டி இந்த கியூ. ஸோ டிக்யூன்றது எவ்வளோ, சேஞ்ச் எவ்வளோ, 10. அதே மாதிரி இன்கம் சேஞ்ச் எவ்வளோ, 100. ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டோட ஃபார்முலா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இன்கம் எலாசிட்டி ஆஃப் இது இன்கம் எலாசிட்டி மூலியமா நம்ம எது பண்றோம்னா, நம்ம ஆல்ரெடி இருந்துட்டு இந்த கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஏஞ்சல் கர்வ் கான்செப்ட் இருந்துட்டு பார்த்துருக்கோம். ஏஞ்சல் கர்வ்ன்றது நம்ம டிமாண்ட் கர்வ் எப்படி ப்ரைஸுக்கும் குவான்டிட்டிக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை சொல்லுவோம், அதே மாதிரி இது இருந்த ஏஞ்சல் கர்வ்ன்றது இன்கம்க்கும் குவான்டிட்டிக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இன்கம் குவான்டிட்டியை வச்சு நம்ம பாக்குறப்ப இருந்துட்டு இன்னொரு மெயினான ஒரு கிளாசிபிகேஷன் இருந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். கூட்ஸ் இருந்துட்டு நார்மல் குட், இன்ஃபீரியர் குட்னு சொல்லி நம்ம இருந்துட்டு பிரிச்சிருப்போம். அந்த இன்ஃபீரியர்ல இன்னொரு கிளாசிபிகேஷனா டிஃபன் குட் பார்த்தோம். அண்ட் அதுல சப்ஸ்டியூஷன் எஃபெக்ட், இன்கம் எஃபெக்ட் எல்லாமே ஸோ எல்லாமே இருந்துட்டு நம்ம பார்த்தோம். இங்கே அதே மாதிரி தான் இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு, இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு கமாடிட்டி இப்போ எக்ஸ்ன்னு ஒரு கமாடிட்டி கொடுத்துட்டாங்க, அது என்ன கூடு என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியல. அதோட அதோட எவ்வளவு குவான்டிட்டி கன்சியூம் பண்றாங்க, கன்சியூமரோட இன்கம் 100 இருக்கிறப்ப 20, 200 இருக்கிறப்ப 13 கன்சியூம் பண்றப்ப இது இருந்துட்டு நார்மல் கூடா இன்ஃபீரியர் கூடா அப்படின்றத கண்டுபிடிக்கிறப்போ இருந்துட்டு நமக்கு இது யூஸ் ஆகும். அதே இதுல நார்மல் கூடா இருந்துச்சுன்னா அது இருந்துட்டு நார்மல்லே நமக்கு இருந்துட்டு லக்ஸுரி கூட்ஸ் இருக்கு, நெசசிட்டி கூட்ஸ் இருக்கு. ஸோ இது எது நெசசிட்டி கூட்ஸ், லக்ஸுரி கூட்ஸ்ன்றத பாக்குறப்போ வந்துட்டு நம்மளோட இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு யூஸ் ஆகும். இன்கம் சேஞ்ச் ஆகிறப்ப குவான்டிட்டி டிமாண்ட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்ற அந்த பெர்சன்டேஜை வச்சு நம்ம இருந்துட்டு இந்த ப்ரெடிக்ஷன்ஸும் இருந்துட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அந்த இதுல நம்ம பாக்குறப்ப சப்போஸ் இன்கம் எலாசிட்டி இருந்துட்டு இந்த வேல்யூ இஒய்யோட வேல்யூ நமக்கு பாசிட்டிவா வந்துச்சுன்னா நமக்கு இருந்துட்டு அது இருந்துட்டு நார்மல் குட். அந்த கமாடிட்டி எக்ஸ்ன்றது இருந்துட்டு நமக்கு நார்மல் குட். அதே இது இருந்துட்டு இன்கம் எலாசிட்டி இருந்துட்டு நமக்கு நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா அது இருந்துட்டு அந்த கமாடிட்டி எக்ஸ் இருந்துட்டு நமக்கு இன்ஃபீரியர் குட். இது ஈஸியா நம்மளோட நம்ம பார்த்த நார்மல் குட், இன்ஃபீரியர் குட் டெஃபினிஷன்ஸ் வச்சு நீங்க சொல்லலாம். கரெக்டா? ஏன் இது பாசிட்டிவா இருக்குன்னா, இன்கம் வெலாசிட்டி இது இருந்துட்டு நமக்கு ஏன் பாசிட்டிவா இருந்தா நம்ம நார்மல் குட்னு சொல்றோம்னா, நார்மல் குட்னா என்ன குட், இன்கம் இன்க்ரீஸ் ஆறப்ப அதோட கமாடிட்டியோட டிமாண்டும் இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த கேஸை தான் இருந்துட்டு நம்ம நார்மல் குட்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இங்க பாக்குறப்ப இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, மேபி 100ல இருந்து 200க்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இங்க 20 கன்சியூம் பண்றதா குவான்டிட்டி டிமாண்டும் 30க்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நமக்கு இங்க சேஞ்ச் இன் கியூ என்ன, பாசிட்டிவ் 10. சேஞ்ச் இன் பியூ என்ன நமக்கு, சாரி சேஞ்ச் இன் ஒய் என்ன நமக்கு 100, அதுவும் பாசிட்டிவ் தான். ஏன்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பாசிட்டிவ் தான். ஸோ இனிஷியலும் 120 அப்படின்றப்ப நமக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் இருந்துட்டு நமக்கு கிடைக்கும். மேபி 1/2 0.5 இருந்துட்டு நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான். அதனாலதான் இருந்துட்டு நமக்கு நார்மல் குட்க்கு இருந்துட்டு இன்கம் எலாசிட்டி இருந்துட்டு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது இருந்துட்டு இன்ஃபீரியர் குட்னா என்னன்னு பார்த்தோம். இன்ஃபீரியர் குட்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப குவான்டிட்டி டிமாண்டட் இருந்துட்டு கம்மியாகும். மேபி இது இருந்துட்டு 10 குறைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா
ஸோ இன்ஃபீரியர் கூடுக்கு இங்க நமக்கு குவாண்டிட்டி இருந்துட்டு நமக்கு கம்மி ஆயிடும். ஸோ இதே இதில் நம்ம பார்த்தோம்னா அதே மாதிரி நம்ம இது பண்ணோம்னா இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, குவாண்டிட்டி இருந்துட்டு -10, அதே இன்கம் இருந்துட்டு 100 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்டூ 100/20ன்றப்ப நமக்கு வேல்யூ இருந்துட்டு -0.5 வரும். அதனால தான் இருந்துட்டு இன்ஃபீரியர் கூடுக்கு இருந்துட்டு நம்ம இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நெகட்டிவ் ஆகும். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்னு ஒரு கமாடிட்டி கொடுத்துட்டு அதோட இன்கம், அது இன்கம் சேஞ்ச் ஆகிறப்ப அந்த கமாடிட்டியோட குவான்டிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நமக்கு டேட்டா கொடுத்தா, அது நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா பாசிட்டிவா நமக்கு வந்துச்சுன்னா நார்மல் குட், அந்த எக்ஸ்ன்ற கமாடிட்டி இருந்துட்டு நார்மல் கமாடிட்டி. அதே நமக்கு நெகட்டிவா வந்துச்சுன்னா அந்த கமாடிட்டி இருந்துட்டு நமக்கு இன்ஃபீரியர் குட். இதே இதுல சப்போஸ் நமக்கு இருந்துட்டு எலாசிட்டியோட வேல்யூ இருந்துட்டு, இன்கம் எலாசிட்டியோட வேல்யூ இருந்துட்டு, சப்போஸ் நமக்கு இன்கம் எலாசிட்டியோட வேல்யூ இருந்துட்டு கிரேட்டர் than 1 வந்துச்சுன்னா, அதாவது பாசிட்டிவ்ல 1க்கு மேல வேல்யூ வந்துச்சுன்னா அது இருந்துட்டு நம்ம லக்ஸுரி எக்ஸ் கூட இருந்துட்டு, நார்மல் குட்ல அது இருந்துட்டு லக்ஸுரி குட் அப்படின்னு சொல்லுவோம். அதே எல்லாம் இன்கம் எலாசிட்டியோட வேல்யூ இருந்துட்டு <1 வந்துச்சுன்னா, அதாவது 0க்கும் 1க்கும் நடுவுல ஆச்சுன்னா, ஏன்னா 0 கீழே போச்சுன்னா அது இருந்துட்டு இன்ஃபீரியர் குட் ஆயிடும். கரெக்டா? 0க்கும் 1க்கும் நடுவுல வேல்யூ வந்துச்சுன்னா அந்த குட் இருந்துட்டு நமக்கு நெசசிட்டி குட். ஸோ எக்ஸ் கூட இருந்துட்டு நம்ம நெசசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இது 13 இருக்கிறப்ப இருந்துட்டு நமக்கு என்ன வந்துச்சுன்னா 0.5 இருந்துச்சு. அப்ப இந்த கேஸ்ல நம்ம பார்த்த இந்த எக்ஸாம்பிள் பிரகாரம் இங்க இன்கம் எலாசிட்டி இருந்துட்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ் கமாடிட்டி இருந்துட்டு ஒரு நெசசிட்டி கமாடிட்டி, அது ஒரு நார்மல் குட். நார்மல் குட்ல அது இருந்துட்டு ஒரு நெசசிட்டி குட்டா இருந்துட்டு நமக்கு இருக்கும் அப்படின்றதான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இதுல நம்ம ஓவராலா பாத்தீங்கன்னா இன்கம் எலாசிட்டி, ஸோ இது கிராஸ் இன்கம் எலாசிட்டியில பாத்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவா இருந்தா நமக்கு இருந்துட்டு நார்மல் குட், நெகட்டிவா இருந்தா வேல்யூ இருந்துட்டு நெகட்டிவா இருந்தா இன்ஃபீரியர் குட். அதே பாசிட்டிவ் இதுல கிரேட்டர் than 1 இருந்தா லக்ஸரி குட். அதே 0க்கும் 1க்கும் நடுவுல லை ஆச்சுன்னா, சாரி 0க்கும் 1க்கும் நடுவுல லை ஆச்சுன்னா வேல்யூ அது இருந்துட்டு நெசசிட்டி குட். ஸோ இதான் வந்துட்டு நம்ம இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இதே இதில் அப்படியே நம்ம இருந்துட்டு அடுத்ததுக்கு போனோம்னா கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இந்த கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். கிராஸ் பிரைஸ் எலாசிட்டின்றது இருந்துட்டு நம்ம இந்த ரிலேட்டட் கமாடிட்டி டிட்டர்மினன்ஸ்ல நம்ம பார்த்த பிரைஸ் ஆஃப் ரிலேட்டட் கமாடிட்டி பார்த்தோம்ல, அதோட கேஸ் தான். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் கமாடிட்டி எக்ஸ் ரிசல்டிங் ஃப்ரம் அ ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் கமாடிட்டி ஒய். அதாவது கமாடிட்டி ஒய்யோட பிரைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிறப்ப கமாடிட்டி எக்ஸோட இது இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எப்படி ஆகுது, அதாவது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துட்டு கமாடிட்டி எக்ஸோட குவான்டிட்டியில இருந்துட்டு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத பாக்குறதா. ஒய்யோட பிரைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப எக்ஸோட குவான்டிட்டி இருந்துட்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பாக்குறதா வந்துட்டு இந்த கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இதுல இந்த ஃபார்முலா பார்த்தாலே தெரியும், டிக்யூ பை டிக்யூஎக்ஸ் டிவைடட் பை டிபிஒய். அதாவது சேஞ்ச் இன் குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி எக்ஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் ஒய். ஒய் பிரைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இந்த டிக்யூஎக்ஸ் பை டிபிஒய். அண்ட் இங்க பிஒய் கியூஎக்ஸ்ன்றது இருந்துட்டு இது இருந்துட்டு இனிஷியல் பிரைஸ் ஆஃப் ஒய். இனிஷியல் பிரைஸ் ஆஃப் ஒய். கியூஎக்ஸ்ன்றது இனிஷியல் price of, sorry, initial quantity of x, இந்த quantity of x. so price y, இந்த initial priceல quantity x என்ன அப்படின்றத வந்துட்டு இந்த initial price and initial quantity of x, இது initial price of y. so இதை வச்சு வர்றதா வந்துட்டு நம்மளோட cross price elasticity of demand. as usual நம்ம price of the related commodityல என்ன பார்த்தோம், ரெண்டு கிளாசிபிகேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, substitute good, complementary good. அதை இது பண்றதுக்கு தான் இருந்தது. இப்ப ரெண்டு கமாடிட்டி எக்ஸ் ஒய்னு ரெண்டு கமாடிட்டி நமக்கு கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மேபி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா நானே ஒன்று எழுதுறேன் இருங்க. ஸோ மேபி பிரைஸ் ஆஃப் ஒய் இருந்துட்டு 10, அதுக்கு குவான்டிட்டி அந்த டைம்ல குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு ஒரு 20 இருக்கு. அதே பிரைஸ் ஆஃப் ஒய் இருந்துட்டு 5க்கு டிக்ரீஸ் ஆச்சு, குவான்டிட்டி டிமாண்டட் இருந்துட்டு குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு 10 இருக்கு. ஸோ இது ஒரு கேஸ். ஸோ ஒய்யோட பிரைஸும் எக்ஸோட இதுவும் கொடுத்தாங்க. ஸோ இது மூலியமா நம்ம என்ன சொல்லணும்னா, இது ரெண்டும் சப்ஸ்டியூட் குட்ஸா காம்ப்ளிமெண்டரி குட்ஸா, எக்ஸும் ஒய்யும் இருந்துட்டு சப்ஸ்டியூட் குடா காம்ப்ளிமெண்டரி குடான்றதையும் வந்துட்டு நம்ம இந்த கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்டை வச்சு இருந்துட்டு இது பண்ணலாம்.
இன்னொன்னு கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வெறும் இது கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த ரெண்டு கமாடிட்டியோட ரிலேஷனே நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இதுல சேஞ்சஸ் நடந்தா இதுல எஃபெக்ட் இருக்கா இல்லையா, ஒய்யோட பிரைஸ் சேஞ்ச் ஆகிறதுனால எக்ஸோட குவான்டிட்டியில சேஞ்சஸ் இருக்கா இல்லையா, இல்ல எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணுது, எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இதே தான் நம்மளோட இன்கம்ல சேஞ்சஸ் நடக்கிறப்ப எவ்வளவு தூரம் குவான்டிட்டி டிமாண்ட்ல சேஞ்சஸ் இருந்துட்டு நமக்கு அக்கறாது. அதே தான் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துட்டு பிரைஸ் இவ்வளவு சேஞ்ச் ஆகிறப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துட்டு குவான்டிட்டி டிமாண்ட் இருந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்றதான் ஓவராலா நம்மளோட எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இதை பாக்குறப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, குவான்டிட்டி இருந்துட்டு, ஸோ இதை நம்ம இருந்துட்டு இங்க ஃபார்முலா வைஸ் போட்டோம்னா EXY இஸ் ஈக்குவல் டு, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், ப்ரைஸ் இருந்துட்டு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, 5 சேஞ்ச் ஆயிருக்கு, 5 குறைஞ்சிருக்கு. இங்க குவான்டிட்டி இருந்துட்டு 10 குறைஞ்சிருக்கு. ஸோ -10 டிவைடட் பை -5. இனிஷியல் ப்ரைஸ் என்ன 10, இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ் என்ன 20. ஸோ இப்படி பாக்குறப்ப இது 1 2ன்னு எடுத்துக்கலாம், இது 1 5. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஓ இந்த 5 ஸோ எலாசிட்டி இருந்துட்டு நமக்கு 1 இருந்துட்டு வருது. ஸோ எலாசிட்டி இருந்துட்டு நமக்கு 1. ஸோ இது மூலியமா நமக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா, கிராஸ் பிரைஸ் எலாசிட்டியில நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இது இருந்துட்டு சப்ஸ்டியூட் குட்ஸா காம்ப்ளிமெண்டரி குட்ஸா நம்ம இருந்துட்டு சொல்லலாம். ஸோ அப்படி பாக்குறப்ப நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம அதை காம்ப்ளிமெண்டரி குட்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு குட்ஸ் இருந்துட்டு சப்ஸ்டியூட் குட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்க நமக்கு வேல்யூ இருந்துட்டு பாசிட்டிவா வந்திருக்கு. ஸோ அதனால இது இருந்துட்டு, ஸோ இங்க எக்ஸும் ஒய்யும் இருந்துட்டு நமக்கு ரெண்டும் சப்ஸ்டியூட் குட்ஸ். ஸோ இது நம்மளோட அந்த பிரைஸ் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் டிமாண்ட் கூட இருந்துட்டு இதே ரிலேஷன் தான் இருந்துட்டு வரும். ஸோ நம்ம அங்கே இருந்துட்டு சப்ஸ்டியூட் குட்ஸுக்கு டீ காஃபி எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். கரெக்டா, டீ காஃபி பார்த்தோமா இல்ல மில்க் பிகிஸ் பார்லேஜ் பார்த்தோம். ஸோ ஓகே, டீ காஃபியா இருந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதே தான் நம்ம இங்க இருந்துட்டு பார்த்தோம். டீயோட பிரைஸ் 10 ரூபாயில இருந்து 8 ரூபாய்க்கு குறைஞ்சப்ப காஃபியோட டிமாண்ட் இருந்துட்டு 20ல இருந்து ஒரு 10க்கு கம்மியாச்சு. டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு நமக்கு அங்கேயே இருந்துட்டு நம்ம பார்த்தோம். டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தான் இருந்துட்டு சப்ஸ்டியூட் குட்ஸுக்கு இருக்கும், காம்ப்ளிமெண்டரி குட்ஸுக்கு தான் இருந்துட்டு நெகட்டிவ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு இருக்கும். அதாவது காம்ப்ளிமெண்டரி குட்ஸ் நம்ம கார் பெட்ரோல் இருந்துட்டு நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, கார் பெட்ரோல் நம்ம பார்க்குறப்ப என்ன பார்த்தோம், பெட்ரோலோட விலை குறைஞ்சிச்சுன்னா காரோட டிமாண்ட் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதே பெட்ரோலோட விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காரோட டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும். இது ரெண்டு இன்வர்ஸ்லி ரிலேட்டட், அதாவது நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப். அதே இதை தான் நம்ம இங்கே கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் இருந்துட்டு நம்ம சொல்றோம். ஸோ இது மூலியமா எலாசிட்டி வேல்யூ இருந்துட்டு நமக்கு பாசிட்டிவா வந்துச்சுன்னா இதுவும் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் தான், பாசிட்டிவா வந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்டியூட் கோட். அதே இருந்துட்டு எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் வேல்யூ இருந்துட்டு நமக்கு நெகட்டிவா வந்துச்சுன்னா காம்ப்ளிமெண்டரி கோல். ஸோ ஓவராலா பார்த்தோம்னா, ஸோ நம்ம இந்த இதில் நான் பார்த்தேன், இதை மட்டும் ஒரு அவுட்லைனா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் பார்த்தோம். இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்ல இன்கம் எலாசிட்டி இருந்துட்டு பாசிட்டிவா வந்துச்சுன்னா அது நார்மல் கோட். அது நான் ஏன்னா இதை வச்சுதான் இருந்துட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதே இருந்துட்டு இன்கம் எலாசிட்டி இருந்துட்டு நமக்கு நெகட்டிவா வந்துச்சுன்னா அது இருந்துட்டு நமக்கு இன்ஃபீரியர் கோட். அந்த கமாடிட்டி எக்ஸ்ன்றது இருந்துட்டு இன்ஃபீரியர் கமாடிட்டி. இதே நார்மல் குட்ல நம்ம ரெண்டு கிளாசிபிகேஷன் வேற பார்த்தோம். அதாவது சப்போஸ் அதே பாசிட்டிவா வந்த வேல்யூல அந்த EY வேல்யூ இருந்துட்டு கிரேட்டர் than 1 இருந்துச்சுன்னா, அந்த வேல்யூ இருந்துட்டு கிரேட்டர் than 1 இருந்துச்சுன்னா அது லக்ஸரி குட். அந்த கமாடிட்டி வந்துட்டு லக்ஸரி கமாடிட்டி. அதுவே 0க்கும் 1க்கும் நடுவுல கிடையாச்சுன்னா அது இருந்துட்டு நெசசிட்டி குட். நெசசிட்டி குட்டா இருந்துட்டு நமக்கு இருக்கும். இது இன்கம் எலாசிட்டி. அதே வந்துட்டு கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி நமக்கு என்ன, கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி என்னன்னா EXY இருந்துட்டு நமக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ரெண்டு கூட்ஸும் இருந்துட்டு எக்ஸும் ஒய்யும் இருந்துட்டு சப்ஸ்டியூட் கூட்ஸ். அதே EXY இருந்துட்டு நமக்கு நெகட்டிவா இருந்துச்சுன்னா ரெண்டு கூட்ஸும் இருந்துட்டு நமக்கு காம்ப்ளிமெண்டரி கூட்ஸ். ஸோ இவ்வளவுதான் இருந்துட்டு நம்மளோட இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இதுல மோஸ்ட்லி இருந்துட்டு நமக்கு சம்ஸ் அதிகம் வராது. இது மாதிரியான இந்த ரிலேஷனை வச்சுதான் இருந்துட்டு நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குனாலும் இருந்துட்டு நீங்க என்கிட்ட தாராளமா கமெண்ட் செக்ஷன்லயோ இல்லை நம்மளோட டெலகிராம் குரூப்ல நீங்க மெசேஜ் பண்ணி கூட கேட்கலாம். இல்லை வேற ஏதாச்சும் நான் திருப்பி ரீடீச் பண்ணோம், ஏதாச்சும் புரியல, இதை கொஞ்சம் இன்னும் கிளியரா சொல்லுங்க அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்க. நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல கண்டிப்பா அதை அட்ரஸ் பண்றேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.